ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. இந்த வீடியோ டிஎன் டெட் பேப்பர் 2க்கான சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டு அண்டு மொபைல் ஆப்பில் டிஎன் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான ஃப்ரீ குவிஸஸ் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒருவனது புலன் உணர்ச்சிகள், அவற்றுள் தோன்றும் மனபிம்பங்கள், பின்பிம்பங்கள், சிந்தனை முதலியவற்றை ஆராய டேஸ் முறையை தவிர பிற முறைகள் பயன்படா. அகநோக்கு முறை. அகநோக்கு முறை அப்படின்னா ஒருத்தர் அவரை பற்றியே அனலைசிஸ் பண்ணிக்கிறது தான் அகநோக்கு முறை, அதாவது செல்ஃப் அனலைசிஸ். கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் எனப்படும் உளவியல் முறை. பரிசோதனை முறை. பரிசோதனை முறை அப்படின்ற போது ஒருத்தரை கட்டுப்பாட்டில் வச்சு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத பற்றி நம்ம டீப்பாக ஆராயிறது தான் பரிசோதனை முறை. உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு கொண்ட முறை. வாழ்க்கை துணுக்கு முறை. உற்றுநோக்கல் முறை அப்படின்னா நம்ம ஒருத்தர் என்ன செய்கிறாரு அப்படின்றத அவரை மட்டுமே டீப்பாக வாட்ச் பண்ணுறது தான் உற்றுநோக்கல் முறை. அவரோட வாழ்க்கை தரம் என்ன, அவரோட சூழல் என்ன, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்தலுக்காக ஓர் ஆராய்ச்சியாளனால் முயன்று உருவாக்கப்பட்ட நிலைமை. பரிசோதனை. கல்வி உளவியல் பாடப்பொருளின் பெரும்பகுதி பின்வரும் யாரை சுற்றி அமைக்கப்படுகிறது? கற்பவர். சமுதாயத்தின் நடத்தைகளை விவரிப்பது டேஸ் உளவியல். சமூக உளவியல். கல்வி உளவியலின் பயன். கல்வி உளவியல்னு சொல்லும் போதே அதுல மாணவரோட இயல்பு, கற்றல் கற்பித்தல் சூழல், அடுத்து கற்றலை எளிதாக்கும் முறை, இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்ப ஆன்சர் இவை அனைத்தும் சரி. மாணவர் நடத்தையை அறிய உதவும் நம்பகமான உளவியல் முறை. பரிசோதனை முறை. சைக்காலஜி என்பது எந்த மொழியில் இருந்து உருவான சொல்? கிரேக்கம். புலன்கள், சுரப்பிகள் இவற்றை பற்றி விவரிக்கும் உளவியல். உடற்கூறு உளவியல். உடற்கூறு உளவியல் அப்படின்னா உடலியல் அடிப்படைகளை ஆராய்றது, அதாவது நரம்பு மண்டலம், புலன்கள், சுரப்பிகள், இது போன்ற எல்லாத்தையுமே நம்ம ஆராய்றது தான் உடற்கூறு உளவியல். த ஃபாதர் ஆஃப் அட்டாச்மெண்ட் தியரி என்று அழைக்கப்படுபவர் ஜான் பவுல்பி. த ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி சைக்காலஜி என்று அழைக்கப்படுபவர் கார்டன் ஆல்போர்ட். உலகின் முதல் உளவியல் பரிசோதனை கூடத்தை லெப்சிக் பல்கலைக்கழகத்தில் ஜெர்மனி நிறுவிய உளவியல் மேதை வில்லியம் ஒண்ட். எந்த ஆண்டு அப்படின்னா 1879 இந்த பல்கலைக்கழகத்துல முதல் உளவியல் பரிசோதனை கூடம் நிறுவப்பட்டது. இன்டர்பிரியேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. த மாரல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் எனும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஜான் பியாஜே. கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி எனும் கொள்கையாளர் ஐவான் பாவ்லோவ். பருவ வளர்ச்சி உளவியல் ஆய்வு செய்வது. உடல் வளர்ச்சி மாற்றங்கள். பருவ வளர்ச்சின்னு சொல்லும் போதே உடல்ல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை பத்தி ஆராய்கிறது. கல்வி உளவியலின் தன்மை எவற்றை தீர்மானிக்கிறது?
வகுப்பறை சூழல், கற்பவர் கற்பிப்பவர் இடையே இடைவினையை மேம்படுத்துதல், நடத்தை மாற்ற உத்திகள். இது எல்லாத்தையோட தன்மையையும் ஆராயறது தான் கல்வி உளவியல். அப்ப இதோட ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தையும். கல்வி உளவியலின் பாடப்பொருள்கள் எப்பிரிவை உள்ளடக்கியது? இதுலயும் அதே மாதிரியே தான் கற்பவர், கற்கும் முறைகள், கற்கும் சூழ்நிலைகள் எல்லாமே உள்ளடங்கியது தான் கல்வி உளவியல். ஆன்சர் இவை அனைத்தும் சரி. கற்றலையும் கற்பித்தலையும் ஆராயக்கூடிய உளவியலின் ஓர் அறிவியல் பிரிவே கல்வி உளவியல் என்று கூறிய அறிஞர் ஸ்கின்னர். நம்மளோட வெப்சைட்லையும் மொபைல் ஆப்லையும் TN-TET சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான பேப்பர் 2க்கு குவிஸஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை அட்டன் பண்ணி பாருங்க. நம்மளோட அகாடமியில் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பேப்பர் 2க்கான வீடியோ கிளாஸஸ் வித் ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரொவைட் பண்ணுறோம். MCQ கொஸ்டின்ஸும் அதில் வந்துடும். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.